வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். கடகராசி நேயர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை நாம் தற்போது காணவிருக்கிறோம். கடகராசி நேயர்களே, எந்த புத்தகம் எடுத்தாலும், எந்த வார பலன் எடுத்தாலும், மாத பலன் எடுத்தாலும் அனைத்து கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் இல்லை என்றே கூறுவார்கள். நான் அவ்வாறு கூற விரும்பவில்லை. ஏனெனில் கடகராசி நேயர்களுக்கு தற்பொழுது குரு பகவான் மற்றும் ராகு கேது சரியான இடத்தில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒருவருடைய ஜனன ஜாதகம் என்பது தான் அவருடைய எதிர்காலத்தையும் தற்கால சூழ்நிலை பற்றியும் கூறக்கூடும். எனவே ஒருவர் ஜனன ஜாதகத்திலே யோக திசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கோச்சாரம் ஒன்றும் செய்யாது. எனவே மேலோட்டமாக ஜோதிடம் கூறுவர்கள் கடகராசிக்கு டைம் இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் அதிமுக்கியம். எனவே நான் முதலிலே கூறிக்கொள்வது என்னவெனில், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை தகுந்த ஜோதிடம் சென்று ஆலோசனை பெறுவது தற்பொழுது நல்லது. தற்போது கிரகங்கள் இருக்கின்ற நிலையில் சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு மாதத்தின் முற்பகுதியிலே மிகுந்த லாபத்தை கொடுப்பார். மாதத்தின் பிற்பகுதி தான் அவர் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மிகுந்த யோகங்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். குரு பகவான் மற்றும் ராகு கேது சரியான இடங்களில் இல்லை என்றாலும் 3ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து கொண்டு உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் தான் அவருடைய சொந்த வீடு, அதாவது மீனம். அந்த மீன ராசியை தன்னுடைய சமசப்த பார்வையான 7ஆம் பார்வையால் பார்ப்பதினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்பப்போது எட்டி பார்க்கும் கிடைக்கும். ஆனால் மிக முக்கிய யோகக்காரரான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதினால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும், செலவு செய்வதாக இருந்தாலும் பார்த்து செய்ய வேண்டும், சற்று எச்சரிக்க வேண்டும். இல்லையெனில் மருத்துவ செலவு ஏற்படும். ஏனென்றால் செவ்வாய் தான் உங்களுக்கு 5 மற்றும் 10க்குரியவர். அவர்தான் முதல் யோகக்காரன். அவர் விரயத்தில் இருக்கிறார். எனவே செலவு செய்வதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்ற கிரகநிலை என்று பார்க்கின்ற பொழுது ராகுவும் கேதுவும் இருக்கிறனால நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும். துர்க்கையை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் அவருடைய ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டீங்கன்றால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் இருப்பதினால் தொழிலிலே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், வேலையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான வேலையாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக நீங்கள் அதை வெற்றி செய்வீர்கள். 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சகல விதமான சுகபோகத்தை இந்த மாதம் கொடுப்பார். புதன் பகவான் ஜூன் மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருவதினால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை அவர் லாபஸ்தானத்திலே இருப்பதினால் மிகுந்த லாபங்களை முயற்சியால் நீங்கள் அடைவீர்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் விரயத்துக்கு வருவதனால் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற ஜோதிட விதிப்படி உங்களுக்கு சகல விதத்திலும் சுப செலவுகளும் பணவரவுகளும் இருக்கும். சனியும் செவ்வாயும் சமசப்தமாய் பார்த்து கொள்வதால் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டியில் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் ஸ்லோவாக போகும். இதுதான் இந்த மாதம். மற்றபடி எல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே குரு புத்தி நடப்பவர்களுக்கோ, செவ்வாய் புத்தி நடப்பவர்களுக்கோ, இல்லை செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கோ எந்த விதமான சிக்கலும் இருக்காது. மேலும் சூரிய தசை நடப்பவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதில் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் வருவது தான் கடகராசிக்கே ஒரு யோகமான அமைப்பு என்பார்கள். 12 ராசியிலே கடகராசி மற்றும் ஒரு சிறந்த ராசி என்று கூறுவார்கள். பல்வேறு பெருந்தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள், அதில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு சரியான வயசில் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் வருவதனால அவங்க என்றைக்குமே வெற்றியில் குறியாக இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய நேச்சர். கடகராசியில் பிறந்த அனைவரும் வெற்றியை நோக்குவதில் முனைப்பு காட்டுவாங்க. அதில் ஜெயிக்கிறது வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. மற்றவர்களோடு தோல்வி அடைவதற்கு அவங்க ஒரு வீரம் இருக்கும் அவங்கள்ட்ட அப்படின்னா அது கடகராசி தான். மற்றவங்க தோல்வி அடைஞ்சால் தானே நம்ம வெற்றி அடைய முடியும். அது கடகராசிக்கு எப்பயுமே ஒரு இயற்கையான குணம். இவ்வாறு இருக்கல உங்களோட ஜனன ஜாதகம் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஜூன் மாதம் சிறந்த மாதமாகவே இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் நல்ல இடத்தில் இருப்பதினால் சகல விதமான இன்பங்களையும்
பயணங்களையும் நீங்கள் செய்வீர்கள். பயணங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது இந்த நாளம் உங்களுக்கு சிறந்ததாகும். தற்பொழுது துறை ரீதியாக ஒவ்வொரு கடகராசி நேயர்களுக்கும் ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் காணலாம். முதலில் வியாபாரிகளுக்கு. வியாபாரி நண்பர்களே, கடகராசியான உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் இருப்பதினால் வியாபாரத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல தன வரவு இருக்கும், லாபம் இருக்கும். ஆனால் யோகக்காரகன் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பதினால், செவ்வாய் பகவான் 12இல் இருப்பதினால் நீங்கள் கொடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் போடாதீங்க. கடனுக்கு நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டுவீங்க. மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கடன் கொடுத்தீங்கன்னா வாங்கவே முடியாது அவங்கள்ட்டேருந்து. நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. நீங்கள் கடன் வாங்கினீங்கனாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல வெற்றிகரமான லாபகரமான மாதமாக விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கான ஜூன் மாத பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதால் மேல் அதிகாரிகளிடம் நல்ல நட்புறவு கொண்டுவீர்கள். லாபம் கொடுக்கக்கூடிய வகையிலே அவங்க உங்களுடன் அன்புடன் பழகுவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் சுக்கிர பகவானின் அருளால். எனவே நீங்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமியை கும்பிடுறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மாதத்தின் பிற்பகுதியிலே விரயத்திலே இருப்பதினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம் எதுவும் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுற பட்சத்தில் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட பகை உணர்வு தான் ஏற்படும். எனவே கூட பழகிறவங்கள்ட்டையும் மேலதிகாரிகிட்டையும் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஐடி ஃபீல்டில் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றியை கொடுப்பார். மேலும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் 12இலேயே ஆட்சியாக இருப்பதினால் அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நிறையவே ஏற்படும். முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர செவ்வாய் பகவான் தேவையில்லாத வாக்குவாதத்தை கொடுக்க பார்ப்பார், ப்ரெஷரை கொடுப்பாரு. ஏன்னா சனியோட பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் தொழில்னு வரும்போது. இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்றால் அலைச்சல் கொஞ்சம் இருக்க தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி உங்கள் மனசை ஜாலி மூடில் வச்சிங்க. ஏன்னா ஒரு நல்ல சாங்ஸ் கேளுங்க, டென்ஷன் ஆனீங்கன்னா. அதனால் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி நேயர்களே, ஜூன் மாதம் உங்களுக்கு திருமணமாகாத பெண்கள் என்றால் குருபலன் சரியில்லை. எனவே இப்போ திருமண முயற்சி எடுக்கிறது சரியானதில்லை. குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே நல்லது. சனி பகவான் 6இல் இருப்பதால் வெற்றியை கொடுப்பார். ஆனால் இந்த திருமண முயற்சின்னு எடுக்கும்போது அது பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். எல்லாரும் சுமூகமான ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும். எனவே இப்போ எடுக்கிறதுன்றது கொஞ்சம் சிறந்த நேரம் கிடையாது. நீங்கள் குருவை வழிபடணும், தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும். சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்களை நீங்கள் எப்பயுமே சொல்கிறது நல்லது சாமி முன்னால் எடுத்துக்கிட்டு. திருமணம் ஆன பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10 சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் தான் கலத்திரக்காரகன் என்பதனால கணவன் மனைவியிடையே ஒத்துமை இருக்கும். ஆனால் 12இல் இருக்கின்ற செவ்வாயும் 2இல் இருக்கின்ற ராகுவும் உங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேர்த்துலேயும் அசுப கிரகங்கள் உங்கள் ராசிக்கு முன்னையும் பின்னையும் அசுப கிரகம் இருக்கிறதுனால உங்களை டென்ஷன் பண்ணுற நேரமான ஜூன் மாதமாக இருக்கும். எனவே நீங்கள் டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் துர்க்கையை வழிபடக்கூடாது. ஏன்னா துர்க்கையை வழிபட்டிங்கன்னா இன்னும் கோபம் தான் அதிகப்படுத்துவாங்க. நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள். ஏனென்றால் உங்களுக்கு ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா சந்திரன். இந்த சந்திரனுக்கு ஸ்தலமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பெருமாள் தான் மற்றும் திருப்பதி தான். எனவே முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வாருங்கள். பிரச்சனை ஒன்று இருந்தால் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்ட முறையிட்டு மனசால வேண்டிக்குங்க. அவரே எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவார். பெண்களுக்கான இந்த பலன்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே கண்கூடாக தெரியும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கல்வியிலே தேர்ச்சி பெற வேண்டிய மாதமான ஜூன் மாதத்திலே ரிசல்ட் எப்படி இருக்கணும் பயமதமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்னென்னா, புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கார். மாதத்தின் முற்பகுதியிலே ஜூன் 19 வரை அவர் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் ரிசல்ட் அதுக்குள்ளே வருதுன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மார்க் கிடைக்கும். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகும் அவர் சொந்த வீட்டுக்கே வரதுனால அவர் மிகுந்த பலத்தோடு இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். எனவே இந்த மாதம் ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமான மாதம் தான் மாணவர்களுக்கு. கலைத்துறையை சேர்ந்த கடகராசி நண்பர்களே, ஜூன் மாதம் கலைக்காரகனான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதினால் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான லாபகரமான மகிழ்ச்சிகரமான மாதம் தான் இந்த ஜூன் மாதம். தொழில் ஸ்தானத்திலே அவர் இருப்பதனால் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இந்த ஜூன் மாதத்திலே.
நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம்தான் இந்த ஜூன் மாதம். எனவே அதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டிருந்தால் கலைத்துறையில் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க ஒரு நல்ல நேரமான இது இருக்கிறதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் ஈடுபாடு கொண்டிருக்கும் கடகராசி நேயர்களே, இந்த மாதம் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் உங்களுடைய யோகக்காரகன் 12ஆம் இடத்திலே அமர்வதினால் தேவையற்ற வாக்குவாதம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சனியோட பார்வை செவ்வாய் பகவானுக்கு இருக்கிறதுனால இயற்கையாகவே இப்போ உங்களுக்கு கோபம் வரும். இந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க வேண்டிய நேரம் இது. எனவே நீங்கள் இந்த கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா டென்ஷன் தான், உங்களுக்கு ப்ரெஷர் தான் இருக்கும். இந்த மாதத்தில் முற்பகுதியில் சூரிய பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும். அதன் பிற்பகுதி என்பது போல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சனியோட பார்வை பெறுவதனால் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் ஜூன் மாதம். இது அரசியல்வாதிகளுக்கான முக்கியமான மாதம். பல்வேறு வெற்றியும் கொடுப்பார், பல்வேறு பிரச்சனையும் கொடுப்பார். எனவே நீங்கள் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ்வாறு நான் கூறிய பலன்கள் என்பது ஒரு பொது பலன். இவையெல்லாம் உங்களுக்கு முழுசாக பொருந்துமானா அப்படி முழுமையாக பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பலம் இருக்குது, என்ன தசை நடக்குது, அந்த தசையோட பலம் என்ன, உங்களுக்கு யோகக்காரனா சுபகாரனா இல்லை அசுபகாரனா என்பதை பொறுத்து தான் முழுமையான பலன்களை நாம் சொல்ல முடியும். எனவே கோச்சார பலன் என்பது ஒரு ஜஸ்ட் அதுக்கான நேரம், நமக்கு எச்சரிக்கை கொடுக்குற நேரம் தான். பட் நம்ம ஜனன ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை நாம் சமாளிக்க முடியும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. மேலும் நீங்கள் என்னிடம் பகிர்ந்து ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யலாம், என்ன நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் என்னிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற அலைபேசி மூலம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், மெயில் அனுப்பலாம். இவ்வாறு நீங்கள் அனுப்புகின்ற பட்சத்தில் இல்லை தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து எவ்வாறு திசை நடக்கிறது, பரிகாரம் எதனா செய்யலாமா, இல்லை பலம் எதனா சேர்க்கறதுக்கு இந்த கோயிலுக்கு போகலாமா என்பதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை கேட்டதற்கு நன்றி. அடைபெறுகிறேன். வணக்கம்.